போதும் தலையை தூக்கத்து ஜாமியமா இறங்கிடலாம் இறங்கிடலாம் ஏன் இறங்க முடியாது Hey, that's a coward. மன்னதானே மரவர்களும் பிறந்தவராக வீரந்தானே வீரந்தானே சிலம்புத்த சிறந்தவரோ சிலம்படிக்கு பிறந்தவராக ஐயாவோட புகழ் பாடி ஐயாவோட புகழ் பாடி அருள் புரிவாயிலையும் நல்ல நாடு நாடிலையும் நல்ல நாடு அவலர்கள் போலும் நாடு இங்கே மஞ்சள் நாடு வாத்தி வளரும் நாடு நல்ல மலர்கள் வச்ச நாடகம் ஆணை கட்டி போரடிக்கோ நாடகம்பார் நாட்டிலையும் நல்ல நாடு அவலர்கள் போலும் நாடு வடமலை பொழியும் நாடு நாடு அரமலை பொழியும் நாடு விலகு விளையும் நாடு இரண்டு விளையாடு இரண்டு விளையாடு மாநிலத்தில் யாரு வெற்றி ஆணை கட்டி போரடியோ ஆணை கட்டி போரடியோ இடகால நரத்திலே போரடிக்கோ ஆணை கட்டி போரடிக்கோ திருநாடரிமை ஆண்டு வார தேவர்கள் நாதி மரவர்களோ குலட்சியமர்களோ குலமும் குலத்தில் பிறந்தவர் என்று பாவமானார் பலவான தேவரும் அவர் மனைவி மடத்தையோ அன்னவனும் தேவையுமா அன்னவனும் தேவையுமா மகிழ்வுடன் ஆண்டு வாரார் மன்னவனும் தேவையும் மன்னவனும் தேவையும் அவனமுடனே ஆண்டு வாராய் அம்பல தேவரமா
தேவருமா அவர் மனைவி மடத்தியோ அன்னவனும் தேவியம்மா மண்ணுலகில் வாழ்வார் கணவனும் மனைவியும் யுகத்தில் வாழ்வார் எல்லுக்கும் என்னையும் பெரிய தொடரே வள்ளுவனும் வாசியும் மன்னவனும் தேவியம்மா மன்னவரோ தேவியம்மா மண்ணுலக ஆண்டுவார் கொண்டு வரும் தேவியம்மா கூடி நல்ல ஆண்டுவாரார் வாழ்ந்தாவும் தேவியம்மா தேவியம்மா அவதுடனே ஆண்டுவாரார் அம்பல அவனத்து தேவரோ மாடேத்தி எங்கொடியோ எல்லைக்கு என்னையோ பிரிய தொடரோ கண்ணியும் கப்பலையோ கடவேணும் மனையும் தேவியம்மா கடவேணும் மனைவியுமா கலியுகத்தில் ஆண்டுவாரார் அப்படி நினைத்தாக்கள் நெல்லையும் நெல்லை மாவட்டம் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு தென்திருவார் என்று சொல்லக்கூடிய இளகால்மா நகரத்துல யார் யாரா ஆண்டு வரார் தெரியுமா இக்குலமும் போட்டு முக்குலத்திலே அவதாரம் செய்தவர்கள் மரபர் குலம் அணைக்கும் தேவர் குல திருவிளக்கோ யார் யார் தெரியுமா ஈசனுக்கு கண்டுடுத்து ஈசனிடத்து வரங்கள் பெற்றோ வாசகனிடத்திலே பெண் வாங்கி திறமையான ராஜ்யத்தை எதிர்த்து பேசக்கூடிய பிறப்புலமோ மரவர் குலம் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பநாயர் காவியத்திலே இடம்பெற்ற அப்பேற்பட்ட மன்னாதி மன்னவர்கள் இந்த தென்குருவார் என்ற நகரத்தில் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வராங்க. அப்பேற்பட்ட மரவர் கூட்டத்தில் யார் யாரா ஆண்டு வரா தெரியுமா? அம்பலவான தேவருமா அவருடைய மனைவியும் என்ன விதமாக வாழ்ந்து வராங்க தெரியுமா? கண்ணியமிங்க கொலை போலும் கணவனும் மனைவியும் கலியுகத்தில் வாழ்ந்து வராங்க. என்னைக்கு என்னையோ இணைத்துணையா தோழரை போ இப்படி என்ன விதமாக வாழ்ந்து வரா தெரியுமா? அம்பலவான தேவருமா அம்பலவான தேவருமா மனைவி மனைவியோ வேணும் மனைவியோமா கலியுகத்தில் வாழ்ந்து வாரார். நகரிலே அடிக்கும் மாளிகையோ பாரும் மண்டபமோ அடிக்கும் மாளிகையோ அடிக்க மாளிகையோ ஒரு ஆண்டு வாரார். அம்பலவான தேவரமா அம்பலவான தேவரமா மனைவி மடத்தையோ மன்னவரும் தேவியோமா அண்ணவனை காப்பதையோள் கலியுகத்தில் கொண்டு வாரார். தேவியோமா அவசுடனே வாழ்ந்து வாரார். ஆண்டு வரும் நாளையிலே ஆண்டவோட அருளாளே அவனோட கிருபையாளே ஆடுமாடி செல்வத்தோடு ஆடுமாடி செல்வத்தோடு சாட்சி செய்து வாரார். ஆடுமாடி செல்வத் மாட நல்ல மாலையோ மனவேற கவடி விட்டு அங்கனமோ பாரும் மண்டபமோ அங்கனையோ மாளிகையோ மனைவியோ கண்ணியும் காப்பதை போல் கண்ணியும் காப்பதை போல் கலியுகத்தில் வாரார்.
இந்த தென்தருவார் என்று சொல்லக்கூடிய இடகால் மாநகரத்துல இக்குளம் போட்டு முக்குளத்திலே அவதாரம் செய்தவர்கள் அம்பலவானத்தைவரும் ஆடத்தியமாலோ ஆண்டவர் அருளாலும் பகவானுடைய அனுக்கிரகத்தாலோ பத்தெடுக்கும் மாளிகை பக்குவொரு சவடி எங்களெடுக்கும் மாளிகை எதிரே ஒரு சவடி அப்படி சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வராங்க. கணவனும் மனைவியும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு மன்னன் சொல்ல மங்க கேட்டு மங்க சொல்ல மன்னன் கேட்டு இப்படி வாழ்ந்து வராங்க தெரியுமா. அதாவது பாருங்க, கணவனும் மனைவியும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒத்துமையாண்டோம். அப்படியே வாழ்ந்து வரும்போது இந்த தென் இந்தியா தேசம் தென்திருவார் இடகாலில் இங்க அம்பலவான தேவர் எப்பேற்பட்ட வீரம் தெரியுமா. வீராரி வீரன் ஜூராரி சூரன். இந்த அம்பலவான தேவரும் இந்த இடகாலுமான நன்னகரத்துல என மீசை முறுக்கி பாசத்தோடு பேசக்கூடிய பாண்டியமாரனா சும்மா இருப்பாங்க. முறுக்கு மீசம் உண்டக்கண்ணும் அப்படி ஆளும் ஆட்ட சாட்டமா இருக்கும்போது பார்க்கவே 1000 கண்ணு வேணும். எப்பேற்பட்ட அழகா இருக்கா தெரியுமா. அவங்க வங்கி நல்ல தலையாளி போட்டாள அம்பல வானரும் நல்ல சோப்பாளூர போட்டாள சூடே தலையழகோ சூடைய தலையழகோ சுருளவடி எப்படியா இருப்பாரு வீரனுக்கு வீரனையோ சூரனுக்கு சூரனையோ வீரமாத்த வம்சத்திலே வாழ்ந்து வார அம்பலத்தேவர் அம்பலவான தேவர் ஆண்டோட அருளாளே பாவானோட கருவையாளே அம்பலவான தேவர் அம்பலவான தேவரோ அம்மா பேர்பட்ட அழகோடு இருக்கார் தெரியுமா. வங்கி தலையழக வாடாமணி புட்டழக சிவப்பழக செந்தூர கொட்டழக செட்டுக்காரனை கொஞ்சம் சவுண்டை ஏற்றிக்கிட்டேன். அப்படி சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும்போது அம்பலவான தேவரா இந்த ஊரிலே ஒரு வீரத்தோடு வாழ்ந்த மனுஷன் வீராதி வீர சூராதி சூர. அவர் என்ன கத்தையெல்லாம் படித்தார் தெரியுமா. நாமல் குளம் மரபர் குளம் அல்லவா. மன்னாரி மன்னம் மரபர் குலத்திலே ஒன்று பிறந்தோர்ல அவர்கள் சாதி தொழில் படிக்க வேண்டும். ஏன்னா அவரவர் சாதிக்கு தகுந்தால தொழில் படிக்கணும் அப்படின்னு அம்பலவானத்தேவரோ என்னைய தொழில் எல்லாம் படித்தார் தெரியுமா. இதே அம்பலவான தேவரோமா அம்பலவான தேவரோமா ஆனையாட்டம் குதிரையாட்டோ ஆனையாட்டம் குதிரையாட்டோ அளவறிந்த தொழில் படித்தார். ஆனையாட்டம் குதிரையாட்டோ அளவறிந்த தொழில் படித்தார். அம்பலவான தேவரோமா வெள்ளிக்கு விஷயம் தானே வீரவழி மார்க்கந்தானே அம்பலவான தேவரோமா நல்லடமா சிலம்பு தோளில் வாழ்வீட்டு பட்டவிதி வீட்டு கூடுவாயோ கூடு வீட்டு ஓடுவாயோ குரலி வாட உண்டு. அம்பலவான தேவரோமா வீரனுக்கு வீரனானே சூரனுக்கு சூரனானே படித்து வாராரே மூச்சடைக்கு பயந்தாளானாள் நூறடி பாயுவாரோ நாவடைக்கு பயந்தாளானாள் நானூறடி பாயுவாரோ வைத்து பந்தாரானாள் வைத்து பயந்தாளாள் 16 அடி பாயுவாரே
அம்பலவானத்தவர் தேவருமா அம்பலவானத்தவர் தேவருமா ஆட்டத்தில சிறந்தவர் சிலம்படித்து வாரா சிலம்படித்து வாரா மூச்சடைக்கு பயந்தாரா முன்னூறடி பயவார் நாவடைக்கு பயந்தாரா நானூறடி பயவார் பையன் வைத்து பாய்ந்தாரா பையன் வைத்து 16 அடி வாயுவாரே என்னே வங்கி நல்ல தலையாள வங்கி நல்ல தலையாளி தலையாளி போட்டாளி அம்பலவான தேவருமா செக்க நல்ல சோப்பளை செக்க நல்ல தேப்பாளை செந்தூர போட்டாளி என்னே சிலம்படித்து வருவாரானால் சிலம்படித்து வருவாரானால் சீமையே எதிர்பார்த்து சிலம்படித்து வருவாரானால் என்று பாப்பாரோ சட்ட மேல சட்டம் போட்டு சன்னதிக்கு வந்தாரானால் சன்னதியில மக்களும் அம்பலத்தை வர பார்த்து ஆனேக்கு ஆனாலே ஆனேக்கு ஆனாலே அநேக அனழகே அநேக அனழகே வீரனுக்கு வேறந்தானே வீரனுக்கு வேறந்தானே வீரமாட்டம் கொண்டவர் அம்பலவான தேவருக்கு ஆனழகே வீர சுரழகே அம்பல தேவருமா ஆண்டு ஒரு நாளையிலே இலகால நகரிலே ஆனேக்கு ஆனழகே ஆனேக்கு அனழகே அதிவீர அழகே அப்பேற்பட்ட இந்த தென்தருவார் இடகால் நகரத்துல மன்னாரி மன்ன மரபர் உலகத்திலே வந்தோரக்கூடியவர்கள் அம்பலவானத்தேவரும் ஆடத்தியம்மாளும் அந்த அம்பலவானத்தேவரும் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா இந்த தென்தருவார் என்ற இடகால் நகரத்துல மன்னாரி மன்ன மரபர் உலகத்திலே கொண்டு வரார்கள் அப்பேற்பட்ட ஆளால தெரியுமா ஆணைக்கு அனழக அதிவீர சூழக சிக்க சிவப்பழக செந்தூர கொட்டழக அப்படி அழகேற்பட்ட அழகுல ஆண்டு வரும்போதோ அந்த அம்பலவானத்தை வரும் இங்க மாடத்தி அம்மாளும் இந்த ஊர்ல பேரும் புகழோடு ஆண்டு வராங்க. என்ன ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்ந்தானோ கெட்டிக்காரனா வாழணும். வீரனுக்கு வீரன் சூரனுக்கு சூரனா இருக்கணும், கோழையா இருக்கக்கூடாது. நாமக்குளம் மறவர் குலம் மன்னாரி மன்னம் மறவர் குலத்திலே ஒன்று சாதி தொழிலை படிக்க வேண்டும். அவருக்கு முன்னால யாரும் சிலம்படித்து உண்டாயா? உங்களால முடியுமா? என்னால முடியுமா? உங்களால முடியுமா? என்னால முடியுமா? சிலம்படிக்க முடியாது. இந்த சிலம்படித்து வரணும்னா இந்த இடகால ஊர்ல அம்பலவானத்தவர் தான் சிலம்படிப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட யாரும் சிலம்பு சண்டை போக முடியுமா? அப்பேற்பட்ட சிலம்பு விட்டுவான். வில்லுக்கு விதைய வீரனுக்கு வீரன் சூரனுக்கு சூரன் அம்பலவானத்தவரா எப்படி சிலம்படிப்பார் தெரியுமா? முச்சடைக்கு வீரனையோ சூரனையோ நல்ல பிரியரோ விளையாடும் கையருவா அங்க பெரிய
தேவா அம்பலவானத்தவர் வருமா உச்சடைக்கு பாய்ந்தாரான் நானோ முன்னூறடி பாயுவார் வாரோ வடக்கு பாய்ந்தாரான் நானோ வடக்கு ஐந்தானோ 400 அடி வாயுவாரோ இப்படி தென்தருவார் இடகால் நகரத்துல அம்பலவானத்தவரும் அடத்தியம்மாளா இவரோட சிறப்போட அப்படி அம்பலவானத்தவரும் அடத்தியம்மாளா சீரோடு சிறப்போடு வாழ்ந்தவார அவரும் மாதிரி வீராதி வீரன் சுராதி சுரன் என அவருக்கு கேட்ட இடையா அவருக்கு இட யாராலும் சிவம்படிக்க முடியுமா என உங்களால முடியுமா இல்லை என்னால தான் முடியுமா வீராதி வீரன் சூராதி சுரன் அப்பேறுபட்ட அம்பலவானத்தவர் அம்பலவானத்தவர் சிலம்பெடுத்தான்னா சீமையே நடுங்க ஐயா சிலம்பெடுத்து நின்னார்னா இந்த திருநெல்வேலி விடுங்க விடுங்க இறங்கிடலாம் இறங்கிடலாம் ஏன் இறங்க முடியாது
Hey, that's a Saudi. கவுலியா இருக்கும் அங்கே போல படிக்கிறாங்க இருக்கு கவுலி கல்லால கோட்டை ஓட்டா காணலுக்கு ஆகாதோ மண்ணால கோட்டை ஓட்டான் அங்க மலை மொய்தா கரையும் மண்டோன் அந்த சேதிபதி மகாராஜா மரத்தால கோட்டை ஓட்டான் அங்க வண்டி ரொம்ப தொலைக்க வந்தான் சேதிபதி மகாராஜா அங்க இரும்பால கோட்டை ஓட்டான் அங்க துருபிடித்து போகும் வந்தான் என்ன சேதிபதி மகாராஜா என்ன தங்கையத்தான் திரவளைஞ்சு தங்கையத்தான் தாண்ட கல்லால் கோட்டை போட்டாளே நல்ல கூட்டிடப்பா அப்பா மைக்கில சவுண்டு நல்ல கூட்டிடப்பா என்ன கோட்டை ஓட்டம் நாங்கும் வைத்தோன் குதிரை பட அலங்கரித்தார் சேதிபதி மகாராஜா மாட நல்ல மாளிகையா மனவேற சாவேடியா கோபுரமா இளமாறும் மண்டபமா சேதிபதி மகாராஜாக்கோ அந்த கோபுரமாம் பொய்யா கோபுரமா கொடிமரமா கோபுரமா அங்க கொடிமரமா என்ன சேதிபதி மகாராஜா மந்திரியும் தலையாரியோ ஆனப்பட கூட்டத்தோடோ அங்க தக்க நல்ல தலையாரியோடோ அங்க 1000 மந்திரியோ அங்க 64 தலையாரியோ மன்னன் அங்க ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையில சேதுபதி மகாராஜா ஆறில் ஒரு கடமை அரநாட்டி நடத்துவாரா
கட்டி அசையாத அடடே அரசாட்டி நாடான நாடு ராமநாதபுரம் நாட்டதில சேதுபதி மகாராஜாவோ 1000 மந்திரி 64 தலையாரியோடோ மன்னாரி மணவர் உன கூட்டத்தோடோ யார் யாரெல்லாம் ஆண்டு வாரா தெரியுமா? சாமியை கொண்டு வரணும் ஐயா, கதை படித்துன்னு கொண்டு முடியும் சீரோடும் சிறப்போடு ஆண்டு வரும்போது அதாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் அருளாலும் பகவானுடைய அனுக்கிரகத்தால ஸ்ரீனுமதி மகாராஜாவோ நீதி தவறாமலை நேர்மையோடு ஆண்டுவாரா. ஆண்டு வரும் நாளையில என்ன கால நல்ல விரிப்பயனோ அந்த கடவுளோட சோதனையோ ஊழி நல்ல விரிப்பயனோ உடையாளி சோதனையோ சேதுபதி மகாராஜா அரசாட்சி செய்யும் போது ஆண்டோட அருளாள என்ன 12 வருட காலம் பாரின் மலை பொழியலைய மறக்க நல்ல உருண்ட பஞ்சம் மன்னவன தோத்த பஞ்சம் ஆனாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனையும் தோத்த பஞ்சம் தாலி முத பிழிவா தாலி முத அங்க தவிட்டுக்கு என்ன ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அரசனை தொத்த பஞ்சம் ஆறுவத்தி குளமும் வத்தி அருஞ்சுனையும் ஊத்து வத்தி சேத்தரங்கம் போச்சு ஐயா ஐயா சேத்தரங்கம் அங்க சிறகுதாளே 2 போச்சு அப்படி ராமநாதபுரம் மாவட்டத்துல சேதுபதி மகாராஜா சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வரும்போது ஆண்டவர் அருளாலும் பகவானுடைய அனுக்கிரகத்தால இங்க சேதுபதி மகாராஜா ஆண்டு வரும் காலத்துல என்ன காரணங்கள் நடக்குது தெரியுமா? ஆண்டவர் அருளாலோ கால விதிப்பயனோ கடவுளோட சோதனையா ஊழி விதிப்பனையோ உடையாளி சோதனையா அவருடைய ஆட்சியில 12 வருஷ காலம் பாலில் மழை பொழியல, சாரமழை பொழியல, சரமுலகு உலையல, கோட மழை பொழியல, குளிர்ந்து சுண்ட வீசுவது தாலி முத பீழி வர தவிட்டிக்கு வித்த பஞ்சம். அப்படி பஞ்சமாக இருக்கும்போது அந்த ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சிவனத்தேவரும் மாயாண்டி தேவரிடத்துல ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி ஏன் நாம நாட்டுல பஞ்சம் இருக்கையா, குடிக்க உண்பதற்கு உண்ப உணதில்ல, குடிக்க தண்ணீர் இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல, உண்பதற்கு உணவு இல்ல அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மாயாண்டி தேவரத்தின் சிவனுக்குண தேவரத்தின்னு சொல்ல மாயாண்டி தேவரின் ஜனவ தேவரா சேதுபதி மகாராசா இடத்துல சொல்றாங்க. ஐயா சேதுபதி மகாராசா, இந்த ராமநாதபுரத்துல பஞ்சமா இருக்கு, 12 வருஷம் குடிப்பதற்கு தண்ணி இல்ல, உண்பதற்கு அன்னம் இல்ல, தாலி முதல் பீழி வர தவிட்டுக்கு வித்த பஞ்சம் அப்படின்னு உடனே மந்திரி அழைத்தார் சேதுபதி மகாராசா. யாரா தெரியுமா? இருளையப்ப தேவரும் தளவாய் தேவர் அழைத்து, ஐயா மந்திரிய
என் நாட்டுல என் மக்களுக்கு எந்த ஒரு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல உதவிகள்லாம் செய்து வந்தாலும் குடிப்பதற்கு தண்ணி அண்ணன் ஆகாரம் எல்லாம் கொடுக்காங்க. கொரோனா நேரத்துல இந்த அரசாங்கம் எப்படி தர்மம் பண்ணுச்சு, அதே போல இந்த இருளப்பத்தவரும் மாயண்டித்தவரும் தர்மம் செய்தாங்க பார்த்தாங்க. அதனால பஞ்சம் காண முடியல. பஞ்சம்னா பஞ்சம் தலை விரித்து பஞ்சம் ஆடுது. மக்கள் எல்லாரும் சிவனத்தேவரை இருளப்பத்தவரும் களவு செய்ய வேண்டும் என்றோ அங்கே கொள்ளடிக்க வேண்டும் என்று கொள்ளடிக்க வேண்டும் என்று மூரார்கள் ஒன்று கூடி ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜ் கொள்ளடிக்க போகும்போது வந்திரியன் தலையாரி சேதுபதி மகாராஜ் இந்த நாட்டில் இருந்தமான இந்த நாட்டில் நாமளால வாழ முடியாது. ஹலோ 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 என்னே மந்திரியன் தலையாரியோ ராமநாதபுரம் சேதுபதி மகராஜ் போக இடம் போக வேண்டும், போலாக வாழ வேண்டும், பஞ்சம் பிழைக்க வேண்டும் என்று சேதுபதி மகராஜ் ஆனப்பட கூட்டத்தோடு குதிரப்பட கூட்டத்தோடு எங்க வருவார் ராமநாதபுரமும் வீட்டு ராமநாதபுரமும் விட்டு கயத்தாரே பஞ்சம் பிழைக்க வேண்டும் என்று கோட்டை கட்டி ஆள வேண்டும் என்று சொல்லி வாரார் சேதுபதி மகாராஜ் மந்திரியன் தலையாரியோ இருள பெற்றவரும் தலவா நல்ல தேவரும் தேவாரி கூட்டம் ஐயோ மந்திரியன் தலையாரியோ ஆனப்பட கூட்டத்தோடு குதிரப்பட கூட்டத்தோடு எங்க வருவாரோ கயத்தாறு ஊரு விட்டு பண்ணி குழந்தை தேவர் குளம் ஊரு விட்டு சங்கரம் கோவிலுக்கு சங்கரம் கோவிலில் சங்கர நைனரையோ ஆவட கொமரியோ அடிபெரிய சர்வ செய்து அங்கிருந்தும் பயணம் சங்கரம் கோவில் விட்டு புளியங்குடி பாரகூடி புண்ணியாவரம் விளக்கு விட்டு துரைசாமி புறம் விட்டு கடையநல்லூர் ஊரு விட்டு நைனார இடவாலோ சிவராம பெற்றவன் எலத்தூரும் மார்க்கமாகி எங்க வருவாரோ காசி நல்ல வடகாசி காசி நல்ல வடகாசி அடே கண்குழுந்த கோட்டை கட்டி ஆளணும் குடியாற்றி நடத்தணும் சேதுபதி மகராஜோ இல்ல பெற்றவரும் தலைவன் நல்ல தேவரும் மந்திரியும் தலையாரியோ எங்க வருவாரோ வர இடம் போக வேண்டும் போலாக வாழ வேண்டும் கைகளுக்கு பெரியதாளோ பேரு பத்த குச்சாலம் போகணுமே குச்சாலம் போகணுமே குணமுடனே காசி நல்ல வடகாசி கண்குழந்த தெங்காசி தெங்காசி நடனையிலே காசி விஸ்வநாதரையோ விளாச்சி அம்மளையோ கண்டு வெள்ள வணங்கியல்லும் எங்க வருவாரோ மேல்முகமா வருவாரோ சேதுபதி மகராஜோ ஆனை கண்டு கோபுரம் உலகாலும் வாசல் வீட்டு சிந்தாவினி விளக்கு வீட்டு மேலகர நன்னகரம் பாதை கூடி குத்தாலம் குடியிருப்பு பாதை கூடி
பெரியதளம் பேரு வச்ச குற்றாலம் தன்னதியில நாம ஆனப்பட கூட்டம் குதிரைப்பட கூட்டம் இருளப்பத்தேவரும் தலையாரித்தேவரும் இருளப்பத்தேவரும் தளவாய்த்தேவரும் மந்திரி சேனையர்களும் ஆனப்பட கூடத்தமெல்லாம் குத்தாளம்ல பேய்களுக்கு பெரியதளம் பேரு வச்ச குற்றாலம். அந்த குத்தாலத்துல அருவிக்கரையில நீராழி அந்த தொடக்கை பார்த்த அருவியில தெற்கே பார்த்து ஸ்நானம் பண்ணி எங்க சேதுபதி மகராசா சேதுபதி மகராசா இருளப்பத்தவரும் தளவாய் தேவர்கள்லாம் ஒன்று கூடி ஆனப்படம் மந்திரியின் தலையாரி ஒன்று கூடி குற்றால நாதரைய வணங்குறாங்க. என் சேதுபதி மகராசா ஏ குற்றாலநாதர குளவாமலை அம்மாள என் நாடு சேதுபதி நாடு ராமநாதபுரம். என் நாட்டுல பஞ்சமா இருக்கு. பஞ்சத்துல கொள்ளையடிக்க என்ன தேடி வராங்க. எங்களால அரசாட்சி நடத்த முடியல. மந்திரியும் தலையாரியோ சேதுபதி மகராசாவும் குற்றாலநாதரையும் குளவாமலை அம்மாளையும் எம்மா குற்றாலநாதர ஏ குளவாமலை அம்மாள நாட்டிலே தென்னாடு தென்னாடு தேசம் சிவமாறு பெருத்த ஊரு மன்னாரி மன்ன மரவர்கள் பெருத்த ஊரு. தென்னாட்டுல நாங்க கோட்டை கட்டி ஆளணும். நாங்க கோட்டை கட்டி ஆளணும். குடியாட்சி நடத்தணும். குற்றாலநாதரே குளவாமலை அம்மாள எங்களுக்கு கண்டு வரவாங்க. அப்படி எலடைக்கு தீபத்தட்டு எடுத்து வரும் வேலையில சேதுபதி மகராசா இருளப்பத்தவருமா தளவாய் நல்ல தேவருமா மந்திரியன் தலையாரியோ ஆனப்பட கூட்டத்தோடு கோட்டைய தங்கட்ட வேண்டும் பொடியாட்சி நடத்தணும். மகராசா போக இடம் போக வேண்டும். நாம போலாக வாழ வேண்டும். எங்க சேதுபதி மகராசா இருளப்ப தேவருமா தளவானல்ல தேவருமா மந்திரியன் தலையாரியோ ஆனப்பட கூட்டத்தோடு தளத்தேக்கள் வெந்ததாளம் வேகளுக்கு பெரியதாளம் வேறுபட்ட குற்றாலம் தன்னதில் குற்றாலம் தன்னதில் ஆடாத அம்மிகள் அறையாத அம்மிகள் ஓடாத வண்டிகள் உருளாத தேருங்கள் சித்திர சபையறியில் அங்க சிறப்புடனே தந்தோழது தேங்காய் கொடை தெப்பக்கோளம் தேங்காய் கடை தெப்பக்கோளம் நம்பினாதர் வாசல் வீட்டு எங்க எங்க வருவாரா தளத்தில உயர்ந்ததாளோ குற்றாலம் தன்னை வீட்டு எங்க சேதுபதி மகராசா மந்திரியோன் தலையாரியோ குற்றாலம் குடியிருப்பு பாதை கூடி குணமுடனே வராரே அழகரம் நன்னகரம் பாதை கூடி ஆனை கண்ணு கோபுரம் ஆனை கண்ணு அம்மா உலகளோட போக இடம் போக வேண்டும்
பெருத்த ஊரு ஏ உய்காட்டு போக வேண்டும் ஏ உய்காட்டு செமிந்தார நாம முறுக்க கூட பார்க்க வேண்டும் இந்த செமிந்தார பார்ப்பதற்கு ஏ மங்கையம்மா சால விட்டு ஆலங்குளம் பாதை ஓடி ஏ தென்முகமா வாராரே எங்க எங்க வருவாரோ என்ன ராமநகர் பாதை ஓடி என்ன தாளையிட்டு பாதை ஓடிட்டு எங்க எங்க வருவாரோ ஆன வெட்டி ஊரு வெட்டி தென்னிருவார் இடகாலே என்ன காங்கேய மன்னர்கள் ஏ காங்கேய மன்னந்தானே அரசாட்டிய தென்னாடு போக வேண்டாம் தேவமார் பெருத்த ஊரு ஊர்காடு ஜமீனு காங்கேயங்கால்வேயில காங்கே மன்னன் ஆண்டு வாரான் அவரிடத்தில் சரணடைந்தமானா கோட்டை கட்டி கொடியாட்சி நடத்தலாம் என்று சேருவழி மகாராஜா இருளையப்பத்தேவரா தளவாய் தேவருமாக காங்கேய மன்னனை வந்து பார்க்காங்க இந்த இடகாலுக்கு மேல் வரும் காங்கேயங்காஜி ஆண்டு வருகிறார்கள் ஐயே காங்கேய மன்னா எங்க நாடோ ராமநாடு ராமநாடு தேசத்துல சேதுபதி மகாராஜா சிவரோடு சிறப்போடு செல்வ செழிப்போடு ஆண்டு வந்த எங்க நாட்டுல பஞ்சம் குடிக்க தண்ணி இல்ல உண்பதற்கு உணவு இல்ல ஆடு மாடுக்கு கரடு இல்லையா பஞ்சமா இருப்பதனால நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த கொள்ளையடிக்க வராங்க யாரெல்லாம் மயாண்டித்தவரும் தவாய்த்தவர்களும் கொள்ளையடிக்க வர போது அப்பயும் எங்களால அரசாட்சி நடத்த முடியல அதனால வந்தையா அப்படின்னு சொல்லி காங்கேயம் கால்வாயில வந்து காங்கேய மன்னனை வந்து பார்த்தாங்க அங்க கோட்டை கட்டி இருக்கும் போதும் ஏன் மறுபடி விட்டார்களா சேதிமாரி மகாராஜாட்ட இருக்கக்கூடிய பொண்ணு மரணை கொள்ளையிடணும் அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக இரவோடு இரவாக கொள்ளையர்கள் வரபோது கொள்ளையர்கள் வந்த போது சேதுபதி மகாராஜா இந்த இடம் இருந்த மாடனோ இந்த இடம் இனி நாம இடங்களிலே காங்கேயங்கால் வேண்டால காங்கேயங்கால்வாய்க்கு பக்கத்தில் காங்கேய மன்னனிடத்துல கோட்டை கட்டி ஆண்டு வந்தார் சேதுபதி மகாராஜா சிவனத்தேவர் மந்திரியும் இருளப்பத்தேவர் மந்திரியும் 2 மாத காலம் அரசாட்சி செய்யும் போது மறுபடியும் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வந்தாங்க கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வரும்போது காங்கேய மன்னால ஒண்ணு செய்ய முடியல சேதுபதி மகாராஜா நாம இங்க இருக்க கூடாது தளத்திலே தென்னாடு தேசம் ஊய்க்காடு ஜமீனு சேவமார் பெருத்த இடம் ஊய்க்காடு ஜமீனை போய் நம்ம சரணடைய வேண்டும் அப்படி சிந்தையில எண்ணுவாரோ சிந்தையில எண்ணுவாரோ சேதுபதி மகாராஜோ எங்க எங்க வருவாரோ சேதுபதி மகாராஜோ இருள பத்தவரும் தளவா நல்ல தவறும் மந்திரியன் தலையாரியோ எங்க எங்க வருவாரோ இளகால் ஒரு வேட்டு பள்ளக்கால் ஒரு வேட்டு பழஞ்சாடி பாதகோடி கருணை நல்ல 6 வேட்டு கருணாநதி பொன்னை நதி கருணை நதி பொன்னை நதி களங்கள் தீத்தல் ஆடி கோவில் குளம் பாதை கூடி காட்டு பத்து ஒரு வேட்டு காட்டு பத்து ஒரு வேட்டு ஊய்க்காடு வாராரே சேதுபதி மகாராஜா சிவ
கவனித்தேவர் மந்திரி இருளப்பத்தேவர் மந்திரியும் இரவோடு இரவாக காங்கிய மன்னன் கோட்டை விட்டு தென்னாடு தேசம் தேவமாறு பெருத்த ஊரு ஊக்கியாடு ஜமீன் ஆசாண்டு வரா ஊக்கியாடு ஜமீன் ராஜாவை பார்த்து ஐயா நாடோ கீழ்நாடு சாமநாதபுரம் நாடு சேதுபதி மன்னன் என் மந்திரி இருளப்பத்தவர் என் மந்திரி தலைவாத்தவர் ஆனப்பட கூட்டத்தோடு நாங்க அரசாட்சி செய்ய வந்திருக்கோம். நாங்க கோட்டை கட்டணும், நாங்க கொடியாட்சி நடத்தணும் அப்படின்னு ஊக்கியாட்டு ஜமீன்தார்ட்ட சொல்லும் போது என்ன பாசத்துல மீசைய முறுக்கி பாசத்தோடு இருக்கக்கூடிய பாண்டியமார வம்சம் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத வம்சம். எவ்வளவு நாளும் உங்க கொடுப்பாங்க, அதுக்கு தந்தாலும் வேலை வாங்கணும். அப்படி சேதுபதி மகாராசா ஐயா ஊக்கியாடு ஜமீன் சொல்லுதாரு. சேதுபதி மகாராசா இனிமே கவலைப்பட வேண்டாம். இந்த நாட்டுல ஊக்கியாட்டுல நீங்க கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்ல போது சேதுபதி மகாராசா சேதுபதி மகாராசா அந்த மந்திரியா தலையாரியோ பட கூட்டத்தோடு ஊக்கியாடு ஊரறி சமினாட்டி நடக்குதையும் வீரனுக்கு வீரந்தாரையோ சூரனுக்கு சூரந்தாரையோ மன்னாதே மன்னவாரோ மரவராட்டி நடக்குதையும் தேசமெல்லாம் பெருபட்டு தேவமாறே ஆட்சியாதே சிறப்போடு இருக்குதை என்ன நாலு ஒரே பொழுது என்ன நாலு ஒரே மேனியும் நாலு ஒரே அடடைய பொழுது ஒரே நாலு ஒரே தென்னாடு தேசம் ஊக்கியாடு ஜமீன்தார் பக்கத்துல சேதுபதி மகாராசா கோட்டை கட்டி சிரோடு சிறப்போடு ஆண்டு வாராங்க. தேவமார் கூட்டத்துல கொள்ளையடிக்க முடியுமா? அறுத்துருவா தலைய கிட்ட நெருங்க முடியாது. கொள்ளையர்கள் வாராங்க. இந்த ஊர்ல கொள்ளையடிக்க முடியாது. இந்த ஊக்கியாட்டுல கொள்ளையடிச்சு போக முடியுமாயா? தென்னாட்டுல காலை வைக்க இடம் கிடையாது. ஆமா எப்ப கூட்டத்தை பார்க்கும் படிப்புல பயமாத்தான் இருக்கு. பாசத்துல உயர்ந்தவங்க, அன்புல உயர்ந்தவங்க, அதிகாரத்துல கூடினவங்க. இந்த தென்னாடு தேசத்துல ஊக்கியாட்டுல சேதுபதி மகாராசா கோட்டை கட்டி சிறப்போடு ஆண்டு வாரா. அப்போ கொள்ளையடிக்க வந்தாங்களா கொள்ளையர்களா? ஏன் சேதுபதி மகாராஜாட்டம் ஊக்கியாடு ஜமீன கொள்ளையடிக்க முடியுமா? உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? என்னால முடியாது. இனிமே நாம இருக்கக்கூடாது. நாம போகணும் ராமநாதபுரம் மாவட்டம். நாம ஊருக்கே போகும் என்று சொல்லி அந்த அந்த ஊரே கொள்ளையர்கள் ஒன்று கூடி ஊக்கியாடு பாதை கூடி சாட்டு மட்டும் ஊரும் விட்டு அந்த கோவில் கோலம் பாதை கூடி இரவோடு இரவாக சாமம் பண்ணி 2 மணி நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நடுசாம வேலையில அந்த கொள்ளையர்கள் வருவாரா? எங்க வருவாரா? கோவில் கோலம் பாதை கூட கருணை யாரு பொருணை நதி அங்கே களங்களை தம்மாடி எல்லோ பனஞ்சாடி ஊரு விட்டு அந்த பள்ளக்காலே ஊரு வேட்டு பள்ளக்காலே ஊரு வேட்டு இந்த பெரிய கோலம் வாராரே
கொள்ளையடிக்க முடியாது. ஆ, அப்படின்னு சொல்லி நாம சொந்த ஊரே போகணும்னு சொல்லி அன்னொரு கொள்ளையர்கள்லாம் வராங்க. கோவில்களும் ஊர் விட்டு, பனஞ்சாடி ஊர் விட்டு, பள்ளக்காலுக்கு தெம்பரம் வடக்கு ஓரமா பெரிய குளம் இருக்கு பாத்துங்க. இப்ப சிலம்புலாண்டாங்களே, அந்த பெரிய குளம் வழியாக வராங்க. எங்க வராங்க தெரியுமா? ஆணைக்கும் ஆக்கிரத்துக்கு அடங்காத செய்வான் வாய்க்காங்கிற மாயாண்டி குழு இருக்கான். எப்பா இது என்ன முண்டமா பெரியபடமா இருக்கு அப்படின்னு கூட வந்த கொள்ளையன் சொல்லுதான். அப்போதான் எப்பா இந்த ஊரு எடகால ஊரு, பாண்டியமாறு பெருத்த ஊரு. என்ன உங்க வீட்டுல இருக்கா நாயி? எங்க வீட்டுல இருக்கா நாயி? உங்க வீட்டுல உண்டா நாயி? கூட வந்தவன் சத்தம் போடாத, இது என்ன ஊரு? எடகாலு. சத்தம் போடாத, பொல்லாத நாய் இருக்குப்பா. நாய் சத்தம் கொடுத்துடக்கூடாது, இது கோயிலாதான் இருக்கும், பேக்கோயிலா மாறுதான் இருக்கு அப்படின்னு பெரியவர் சொல்லும் போது நாய் அங்க சல்லுன்னு குலைக்கு. நாய் குலைக்கணும்னு இந்த ஊர்ல வீராதி வீரன் சூராதி சூரன் வீரமார்த்த வந்தோம் மன்னாரி மன்ன மரவர் குலத்துல வாழ்ந்த அம்பலவானத்தவர். உங்களால சிலம்பு ஆட முடியுமா? உங்களால ஆட முடியுமா? உங்களால முடியுமா? யாரால சிலம்பு ஆட முடியாது. சிலம்பு விட்டுவான் அம்பலவானத்தவர். சிலம்பு வித்துவான். அவரை வச்சு நான் எப்படி ஆண்டா பாத்தீங்களா? யாரால ஜெயிக்க முடிஞ்சா? வீராதி வீரன் சூராதி சூரன் மன்னாரி மன்ன மரவர் குலத்துல பிறந்தவரு அம்பலவானத்தவரு. அன்னைக்கு நாளையில இந்த இடகால் ஊர்ல சிவரோடு சிறப்போடு ஆண்டு வாரார். அன்னைக்கு நாளை என்ன கிழமை? என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிப்பேலா? ஐயா, புதன்கிழமை சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நாட்டுக்கோழி முட்டை 10 சாப்பிடுவாரு. என் உடம்பு அப்பதான் செம்பா இருக்கும். நீங்கள் இருக்கல வாழ்ந்து வளமா. காலையில எவ்வளவு சாப்பிட்டிய? அதுக்கு இருந்தாலும் அடிக்கணும்ல. அப்போ புதன்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கட்டில படுத்திருக்காரு. சாமம் மணி 2 மணி. நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும், நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும், நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும், நடுசாம வேலையே அலரே சத்தம் போடுதையும், அலரே சத்தம் போடும் போதும் அம்பல வானவரும் என்ன என்ன செய்வாரோ? ஏண்டி அம்மா மாடத்திய, ஏண்டி அம்மா எந்த வார்த்தை? ஏண்டி அம்மா மாடத்திய தென்புற தெருல கண்ணி பிள்ளையாருக்கு தெம்புறோம். குயா முயா கையா முயான்னு சத்தம் கேட்க அமைதியா இருங்கப்பா. குயா முயாம சத்தம் கேட்க என்னன்னு தெரியல. மாடத்தி எடோப்பா குத்து கம்பேடு சிலம்பேடு கம்பேடுப்பா. ஐயா 12 மணியா இருக்க இளங்குல வச்சாமா போக வேண்டாம்யா. பொம்பளை சொல்ல கேப்பாரு. பாண்டியம்லா ஊர்ல இந்த இடகால ஊர்ல கொள்ளையடிக்க வந்தீங்களா அப்படின்னு சிலம்பு சண்டை அடிக்காரு. எப்படி சண்டை அடிக்காது தெரியுமா? என்ன வரியம் வைத்து பயந்தாரே, வரியம் வைத்து பயந்தாரே, 16 அடி பாயுவார், பூச்சடைக்கு பாய்ந்தாரானோ, 3 அடி பாயுவார், நாவடைக்கு பாய்ந்தாரானோ, நாவடைக்கு 400 அடி பாயுவாரே. சிலம்பு வித்த சிலம்பு சண்டை நடக்கு, சண்டை போற நடக்கு. சிலம்பு அடிக்காரு அம்பலவானத்தவரு. ஏன்னா அடியோ பாத்தீங்கன்னா உங்க வீட்டு சிலம்புல எங்க வீட்டு சிலம்புல எடகால ஊரு மரவர்கள் பொறுத்த ஊரு. அவர் சாதி தொழிலா சிலம்பு தொழில், வீர தொழிலா. நீங்க கவலை போவீங்களா? நான் போவேனா? தேவமாரதான் போக முடியும். அப்போ சாதி தொழில் சிலம்பு படித்த வீரன் வெட்டிக்கார இந்த இடகால ஊர்ல வாழ்ந்து வரார். அப்போ கொள்ளையரிடத்துல சண்டை போடுதாரு. மனைவி மாடத்தியோ பக்கத்து வீட்டுக்காரு யாரு? சங்கரஞ்சருவா, செங்கோவா எங்க வீட்டு அதிகாரி
கம்பதிக்கிட்டு ராத்திரி போனாரடா. தெக்கலிக்கு போனாரு பிள்ளையார் கோயில் தம்புறோம். என்னன்னு போய் பாரு அப்படின்னு சங்கர தேர் வரும். செங்கோரனும் கம்பதிக்கிட்டு சிலம்பதிக்கு வராங்க. சிலம்பதிக்கிட்டு போனா விடுவில நீங்க 2 பேரும் சண்டை நடக்கு. சண்டையில சங்கரன் சேருவானும் செங்கோனும் மாண்டு போனாங்க. சிலம்பு சண்டையில மாண்டும் அடைந்தார்கள். சங்கரன் சேருவானும் செங்கோனும் கொள்ளையர்களும் சிலம்பு கட்டையில சண்டை மாண்டு போனாங்க. கோபம் கொண்ட ஆத்திரம் கொண்ட அம்பலவானத்தை வரும். அங்க வீராதி வீரந்தானு வீரமாட்டம் ஆண்டவார் சிலம்பு சண்டை போடுவார். சூறாவளி காத்து போல சூறாவளி சுழட்டியங்க என்ன சூறாவளி காத்து போல சுழட்டி வீசினாரு சிலம்பு கம்ப. 1030 கொள்ளையர்களையும் கொண்டுட்டாரு. பார்த்துக்கங்க. காலேஜ் அடைச்சி நான் படிச்சு வெடிக்கும் போதே வேத்து உருவிக்கல. 30 பேர் கொள்ளையர 1000 கொள்ளையரையும் சிலம்பு சண்டை வீரன் அம்பலவானத்தரு போர் செய்தாங்க. அத்தனை பேரும் படி சேர்ந்து செத்து மாண்டு போனாங்க. அப்போ ஒரு ஒண்டிக்கெல்லாம் படுத்து கிடக்கான். இந்த கூட்டத்துல ஒரு கல்ல இருப்போம்ல, இவரோ கால் சடைச்சு மனஞ்சடைச்சு சிலம்பு கையோட கொண்டு குழுக்குடி பாதை வழியா வாராரு. அப்போ குழுக்குடி பாதை வழியா வரும்போது சுப்பியா பண்டாரா மரியாதாப்பா கொஞ்சம் தண்ணிதாப்பா அப்படின்னு கேட்டானு. சுப்பியா பண்டாரம் மோரை கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன உப்பிட்ட வர உள்ள வரைக்கும் நினைக்கணும் சுப்பியா செட்டியார. அப்ப இவரை சொல்லணும்ல சுப்பியா செட்டியாரு சுப்பியா பண்டாரம் அன்னைக்கு கொடுத்ததுனாலதான் தாகத்தை தீரறி அப்படி குழுக்குடி பாறை வழியா வந்தாரு. கம்ப கொண்டு வந்து கிழக்க பார்த்து சாய்ச்சி நின்னாருன்னு. கிழக்க பார்த்து சாய்ந்து நிற்கும் போது என்ன சண்டை போட்டா கை காலம் காகம் முடிஞ்சிருக்குன்னு கம்ப சாய்ச்சி கிழக்கும் போகுமா பாறையில சாஞ்சிருந்தாரு. ஒண்டிக்கல்ல இருக்கான இந்த ஒண்டிக்கல்ல நாம கூட வந்த 1000 வரையும் கொண்டுட்டான். நாம ஒருத்தன் ராமநாட்டுக்கு போனா நம்மள மதிப்பாளா வாழ்ந்தாலும் இவன்ட சண்டை போட்டு வாழ்ந்துடணும், இல்லைன்னா செத்து மடிஞ்சிடணும். செத்து மடிந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒண்டிக்கல்லனும் அம்பலவானத்தேவரும் பாறைகளை சாய்ந்து கம்பை இருக்கும்போது அவர் கண்ணை அசந்து உறங்கும் போது பக்கத்திலே இருந்த குத்து கம்பெடுத்து அம்பலவானத்தேவரை குத்த கண்முழித்து பதறி இருந்த போது 1000 பேரையும் போரி செய்த ஒண்டிக்கல்ல ஒண்ண விடவான்னு சொல்லி குத்து கம்பை எடுத்து ஒண்டிக்கல்லனை குத்தினாரு. ஒண்டி கல்யாணம் ஆண்டு போனா உடலு வெளியே தெரிஞ்சது. ஏன்னா எத்தனை இருந்தாலும் வீரந்தான் பத்தில தோல்ல கடந்த துண்டெடுத்து உடலுக்கு உள்ள போட்டு இருக்க கட்டி ஓரமா வந்தாரு பாருங்க. ஓரம் பாங்கடத்துல உண்டு ஐயா மாண்டு மண்டிந்தாரு. அம்பலவானத்தேவர் மனைவியோ அன்று காலையில ஆண்டி செட்டியாரு மலஞ்சலிக்க வரும்போது குணத்திலே உருண்டை கிளந்த கணவனை பார்த்து அம்மா மாடத்தி அம்மா மாடத்தி உன் கணவன் அம்பலவானத்தேவரும் கிணத்துல உருண்டும் ஆண்டு கிடக்கான் என்று சொல்ல அந்த மாடேத்தி அம்மா மரத்தி அம்மா எங்க நாச்சாரம்மா எங்க மாடத்தி நாச்சாரு எப்படி பட்டாவோட கணவனுடைய படிவளத்தை கண்டு அடித்தாளோ அடித்தாளோ அடிவயத்தில் ஆவரணம் இல்ல
மண்ணு ஓரி முடியுன்னு வரதீராளாம்பூ ஐயோ வட்டணத்து ராளாம்பூ பகுந்து முடியுன்னு பகுந்து முடியுன்னு வழிகார எங்கு வந்தான் எங்கடவா எஞ்சாம் எங்கடவா எஞ்சாம் எஞ்சாமி எந்தூர் உனக்கு வரபோதடம் அப்போ வரபோதடம் உங்களுக்கு அவடையோ எங்கடவா ராஜமன் உள்ளோதலவா உள்ளோதலவா மொழி மண்ணோ வாழுத்தி பப்திகடி ஐயோ வாழுத்தி பப்திகடி நாம் வாக்கு வரும் தலையவடி அப்போ வாக்கு வரும் தலையடை ஐயோ வாக்கு வரும் நீங்க பாதினாலோ வாழலையே தீபதி ஐயோ நெல்லி வரோ தலையவன் ஐயோ நெல்லி வரோ தலையடை ஐயோ நெல்லி வரோ தலை நீங்க நெடுநாளா வாழலை சிறுராணி ஐயா கல்வரி தேவோடார் கல்வரி தேவோடாரி ஐயா கல்வரி தேவோடாரி கரடி வைக்கிறாளோ
ஹலோ என்று அழுது புலம்புவா மாடாத்தியாகப்பட்டவா ஆமா அவ அடித்தாளோ அடி வயத்துல ஆமா ஆபரணம் அந்த ஆமா முட்டி முட்டி எழுதுவா ஆமா மூக்கூத்தி அந்த ஆமா அப்படி கண்ணீரை விட்டு அழுது புலம்பி ஆமா அப்படி இருக்கும்போது ஆமா இலங்கால ஒரு சொந்தம் வந்தவல்ல எல்லாரும் மையான கொண்டு வரும்போது ஆமா எங்க வாய்க்காங்கர வாயாண்டி ஆமா இப்பேற்பட்ட வீரனை ஆமா இந்த ஊர்ல ஒரு தெய்வமாக வேண்டும் இருக்க வேண்டும் அங்க வாய்க்காங்கர சுடல ஆமா இந்த ஊர் மக்களிடத்துல ஆமா அம்பலவானத்தவருக்கு ஆமா மறுபிறவி கொடுக்க வேண்டும் வேண்டும் இப்பிறவி மனித பிறவி ஆமா மறுபிறவி தெய்வ பிறவி வேண்டும் என்று அங்க வாய்க்காங்கர சுடல ஐயா ஐயா அரசுமகன் தோசுவாராய் நாபி சுமருவாய் ஆயான வெற்றியம்மாய் ஆயிரத்தட்டு மரணத்தாய் ஐயம்மன் தவறையாய் சித்தமது தருவாராய் திருபரம்ப தருவாராய் துங்கியது மஞ்சள் போய் ஆளாளி போடுவாராய் அம்பல தவறுமாய் சித்தமது சொத்தவரே திருபரம்ப தட்டுவாராய் அரசு மகன் தோசுவாராய் நாவி சுமருமாய் சித்தமது துளிப்பாராய் திருபரம்ப தட்டுவாராய் தாயான பேச்சியம்மாய் பிரம்மபீடம் பிறந்தவாளாய் பெருபட்ட பேச்சியம்மாய் சிவனடைந்த பெருமாளோ ஆனப்பாட குதிரப்பாடாய் ஐயங்காட்சி பாப்படையாய் வாய்க்காங்கர சுடராய்யா ஆயிரத்தெட்டும் மாடனுக்கும் அண்ணாவி தவமாடாய் ஒட்டிக்கல்ல இருப்பானாய் ஐயம்மதி தவறையாய் ஆண்டவோட அருளாள சிவனடைந்த பெருமாளோ எங்க தாயான பேச்சியம்மா எங்க மறு உயிர் கொடுக்க வேணும் எங்க மறு உயிர் கொடுக்கணும் எங்க சிவனடைந்த பெருமாளோ எங்க தாயான பேச்சியம்மா எங்க அம்பல தவறுக்கு எங்க மறு உயிர் கொடுக்கணும் எங்க சிவனடைந்த பெருமாளோ எங்க தாயான பேச்சியம்மா ஐயம்மந்தி தவறையா கோயில் தெய்வங்கள்லாம் அந்த தீர்த்தமது தொழிப்பாராய் தீர்த்தமது தொழித்தவாறு திருபுறம் தட்டுவாராய் ஐயம்மந்தி தவறையா எங்க ஆடுதையா பாடுதையா எங்க மறுவயிறு கொடுக்கணும் தீர்த்தமது தொழிப்பாராய் வீரனுக்கு வீரனையா வீரமாட்டம் ஆண்டவாராய் அம்பேல தவறுமாய் முன்னால் ஒரு பிறவியில மறுபிறவி தெய்வ பிறவி இப்பிறவில் மனித பிறவி மறுபிறவியில் தெய்வ பிறவி எங்க பேக்கோயிலி தெய்வமெல்லாம் அம்பேல வானருக்கு எங்க தாயான பேச்சியம்மா எங்க தலைவாய் நல்ல மாடணுமா அங்க தீர்த்தமது தொழிப்பாரா திருப்பரம்பு தட்டுவாரா தூங்கியது முடித்ததை போல் தூங்கியது முடித்ததை போல் ஆளாளி போடுதையா ஐயம்மந்தி தவறையா தீர்த்தமது துணிப்பாரா திருப்பரம்பு தட்டுவாரா சுழனைந்த பெருமாளா தாயான பெட்டியம்மா ஐயம்மந்தி தவறையா இடகாலும் ஊரதில அம்பல தவறையா மறுபிறவி கொடுக்கணுமே தேவமாறு கொண்டவளா சிவனடைந்த பெருமாளும் தீர்த்தமாறு தொழிப்பாரா திருப்பெரம்பு தட்டுவாரா துங்கியாது முடித்ததை போல் துங்கியாது முடித்ததை போல் சிவனடைந்த பெருமாள் பேட்டியம்மா ஐயம்மந்தி தவறையா மறுவயிர் கொடுக்கணும் சிவனடைந்த பெருமாள் பேச்சியம்மா திருபரம்பு தட்டுவாரா பிரம்பு கொண்டு தட்டுவாரா சிவனடைந்த பெருமாளோ ஐயா மூஞ்சி நல்ல கருக்களேடா
தீர்த்தம் துளிப்பாராய் தருபரம் தட்டுவாராய் துங்கியது முடித்தது போல் ஆளாடி போடணும் எங்க சிவனடைந்த பெருமாளாய் எங்க ஆயாட பெட்டியம்மாள் எங்க ஐயம்மன் தவறையாய் எங்க தீர்த்தமும் திருபுறம் போல் எங்க திடீர் கொடுத்த போது அங்க தீர்த்தமதை துளிப்பாராய் தருபரம் தட்டுவாராய் அம்பையாட தவறுமாய் ஐயம்மன் தவறையாய் ஆடுதையோ பாடுதையாய் ஆளாளி போடுதையா ஐயமந்தி கூட்டமல்லா எங்க தாயெல்லாம் மாறிடுவா அம்பலா தவறுமா வக்கங்கர சுடலையா நல்ல புறங்கிழமையா ஆளாளி போடுதையா ஐயமந்தி கூட்டமல்லா ஆடுதையோ பாடுதையா ஆளாளி போடுதையா வீரனுக்கு வீரனையா சூரனுக்கு சூரனையா அஞ்சு மணி வல்லையம்மா அறையிலோடு சொல்லடமா அம்பல வானருக்கு 7 மணி வல்லையம்மா இடுப்புகோடு சொல்லடமா ஆடுதையா பாடுதையா ஆளி போடுதையா ஐயங்கந்தி தவறையா சொன்னைந்த பெருமாளா எங்க தாயான பேச்சியம்மா தவணையெல்லாம் மாறடுவா சிறு உலத்தும் மாயாண்டி புது உலத்தும் மாயாண்டி மாயாண்டி முன்னோடு அம்பல தவறுமா ஆடுதையா பாடுதையா ஆளி போடுதையா முஞ்சி நல்ல கருக்கலையில போடுவாரா